Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய மெமரிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிஜிட்டல் சிஸ்டமில் எந்த மாதிரியான மெமரிஸ்லாம் வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மெமரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ எதுக்கு வந்து மெமரிஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி சிஸ்டமுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டாவை என்ன பண்ணணும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இப்போ அதுக்கு மெமரி தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது. இப்போ வந்து நேற்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் டெம்பரேச்சர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பவர் பிளான்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருந்திருக்கும் நேற்று. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி கம்பேரிஷன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப லாங் டூரேஷன், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணணும், கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேட்டாஸை ஃபுல்லாக என்ன பண்ணணும், நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது, மெமரி தேவைப்படுது. ஸோ அப்போ மெமரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்ஸை வந்து இந்த டிஜிட்டல் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் மெயினாக. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேம். ஸோ அதாவது ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீடு பண்ணலாம், ரைட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயினாக அதாவது மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேம் மட்டும் தான், மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய மெமரி மட்டும் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ரேம்னு சொல்லுவோம். ரேம். ஸோ ரேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரேண்டம் அக்சஸ் மெமரி. ரேண்டம் அக்சஸ்னால் நீங்கள் வந்து அந்த மெமரி லொக்கேஷன்லேருந்து மெமரிக்குள்ளார இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனில் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் நம்ம வந்து டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஸோ அதாவது ரேண்டம் அக்சஸ் மெமரி. அதாவது எந்த இடத்துலேருந்து நம்ம டேட்டாவை எடுத்தாலும் அந்த டைம் எடுத்துக்கூடிய அக்சஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் மெமரி லொக்கேஷன். ஸோ எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து டைம் வந்து சேமாக தான் இருக்கும், அந்த அக்சஸ் பண்ணக்கூடிய டைம். அதாவது மெமரி எடுக்கிறது அல்லது டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய டைம் வந்து எந்த ரேம்குள்ளார எந்த இடத்துல நீங்கள் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ரீட் பண்ணுறதாலையும் அதை எடுத்துக்கூடிய அக்சஸிங் டைம் வந்து சேமாக இருக்கும். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் மெமரி இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஷியல் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சீக்வன்ஸாக 1 by 1 தான் நம்ம வந்து அதை ரீட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டேப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சீக்வன்ஷியல் அக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் வந்து மாறும். ஸோ ஏன்னா நம்ம வந்து சீக்வன்ஸாக 1 by 1 தான் இது வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ அது வந்து சீக்வன்ஷியல் அக்சஸ் மெமரி. பட் எனவே நம்ம இங்கே வந்து ரேம் அண்ட் ரோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரேம் வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தா ரீட் ரைட் மெமரி. ஸோ இந்த ரேம்க்கு இன்னொரு பேர் வந்து ரீட் ரைட் மெமரி. ஸோ நம்ம ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். ரீட் ரைட் மெமரி. அதே போல் இந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலடைல் மெமரி. ஏன் வாலடைல் மெமரின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய டேட்டா வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இது வாலடைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாலடைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து ரேம்குள்ளார இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிள் ஆஸ் லாங் அஸ் த பவர் இஸ் அவைலபிள். பவர் இருந்தால் மட்டும்தான் ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இருக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். ஸோ இதில் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ரேம். ஸோ இது நம்ம வந்து எப்படி சொல்லணும், ஷார்ட்டாக வந்து SRAM சொல்லுவோம். செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா டைனமிக் ரேம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா DRAM அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைனமிக் ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரனஸ் டைனமிக் ரேம், SDRAM அப்படின்னு சொல்லுவோம். SDRAM, சிங்க்ரனஸ் டைனமிக் ரேம். செகண்ட் டைனமிக் ரேம்லேயே செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா DDR. ஸோ இது வந்து சிங்க்ரனஸ் DRAM. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேட்டா ரேட் ரேம், DRAM. ஸோ நம்ம வந்து DDR ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. DDR ரேம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த DDR ரேம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து DDR4 வெர்ஷன் 4 வரையும் நமக்கு வந்து இந்த ரேம் வந்து வந்துருச்சு. ஸோ இதை பற்றி நம்ம வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். ஸ்டாட்டிக் ரேம்னா என்ன, டைனமிக் ரேம்னா என்ன, அதனுடைய ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நாம் வந்து வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெமரி, அதாவது ரேண்டம் அக்சஸ் மெமரி. செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரோம். ஸோ ரோம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இங்கே நம்ம டேட்டா வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து வாலடைல் மெமரி, நான் வாலடைல் மெமரி. ரோம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாலடைல் மெமரி. ஸோ ஏன் நான் வாலடைல் சொல்கிறோன்னா, நீங்கள் பவர் ஆஃப் பண்ணாலும் உள்ளே இருக்கிற டேட்டா என்ன ஆகாதுன்னா அழியாது. ஸோ பவர் ஆஃப் பண்ணாலுமே உள்ளே இருக்கிற டேட்டா வந்து டெலீட் ஆகாது. ஸோ அதனால் இதுக்கு பேர் நான் வாலடைல் மெமரி. இதில் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ரோம். ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்று என்னென்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பிரோம். ஸோ பிரோம்ன்றது ப்ரோக்ராமபிள் ரோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா EEPROM, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கேட்டகரி EEPROM அல்லது E² ப்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். E² ப்ரோம். ஃபிஃப்த் கேட்டகரி ஃப்ளாஷ் ரோம். இப்போ ஃபஸ்ட் வந்து மாஸ்க் ரோம். ஸோ மாஸ்க் ரோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரோமுக்குள்ளார டேட்டா வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டோராக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ரோமுக்குள்ளார ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து மாஸ்க் ரோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து டேட்டாவை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராமிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து டேட்டாவை நாம் வந்து ரோம்குள்ளார ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் த ரோம் அப்படின்னா நாம் வந்து அந்த ரோம்குள்ளார டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். அப்போ மாஸ்க் ரோமில் ஆல்ரெடி டேட்டாவானது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ நாம் வந்து நம்மளுடைய டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதுதான் மாஸ்க் ரோம். நெக்ஸ்ட்டு பிரோம், ப்ரோக்ராமபிள் ரோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோம் வந்து எம்டியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளார ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதாவது நாம் வந்து பிரோமை வாங்கிட்டு வந்து ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை அதுக்குள்ளார ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா திரும்பவும் நாம் அதை டெலீட் பண்ண முடியாது. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே தான், மாஸ்க் ரோம் ஆகட்டும் அல்லது ப்ரோக்ராமபிள் ரோம் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து ஒன்ஸ் நம்ம டேட்டாவை இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளார ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா இட் cannot be erasable. ஸோ நம்ம எரேஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துலையுமே ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டால் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரே ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாங்க, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு வந்து தேவைப்படக்கூடிய டேட்டாவை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் அதுதான். பட் ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா இட் cannot be erasable, எரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம் யூஸ் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா EEPROM. ஸோ EEPROMன்றது பார்த்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ எரேசபிள் ப்ரோம் சொல்லுவாங்க. இங்கே வந்து எரேசபிள்னால் இங்கே நம்ம அழிக்கலாம். ஸோ இங்கே வந்து அழிக்க முடியாது பிரோம்லேயும் மாஸ்க் ரோம்லேயும். பட் இங்கே வந்து நாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டாவை உள்ளே இருக்கிற டேட்டாவை அழிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து எரேசபிள் ப்ரோம். ஸோ இந்த எரேசபிள் ப்ரோம் வந்து எப்படி வந்து நம்ம டேட்டாவை அழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த EEPROM எடுத்துகிட்டு போயிட்டு UV லைட்டில் நாம் வந்து வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வச்சோம்னா என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற டேட்டா என்ன ஆகுனா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து எரேசபிள் ப்ரோம் பை யூஸிங் UV லைட். ஸோ எப்படி நம்ம வந்து இதை வந்து எரேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எரேசபிள் பை யூஸிங் UV லைட், அல்ட்ரா வயலட் லைட், UV லைட். ஸோ UV லைட்டை வந்து நம்ம இது மேலே அப்ளை பண்ணுறது மூலமாக டேட்டாவை தான் நம்மளால் அழிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ரோம். இதுவும் எரேசபிள் தான், எலக்ட்ரிக்கலி எரேசபிள். ஸோ இங்கே வந்து பை யூஸிங் UV லைட்டை, ஸோ இங்கே வந்து பை யூஸிங் எலக்ட்ரிக் சிக்னல், எலக்ட்ரிக்கலி எரேசபிள். ஸோ எலக்ட்ரிக் சிக்னல் நம்ம வந்து பயன்படுத்தி உள்ளே இருக்கிற டேட்டாவை எரேஸ் பண்ண முடியும். ஸோ என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த UV லைட் யூஸ் பண்ணி அழிக்கக்கூடிய EEPROM வந்து நம்ம சாக்கெட்லேருந்து அந்த சிப், ஸோ எல்லாமே வந்து மெமரி சிப் தான், ஐசியாக தான் இருக்கும். அப்போ சாக்கெட்லேருந்து அந்த மெமரி ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் UV லைட்டை அப்ளை பண்ண முடியும். பட் இந்த EEPROM பார்த்திங்கன்னா சாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணாமே அதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து E² ரோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய ரோம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ரோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் ரோம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எரேசபிள் தான். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா USB டிரைவ்,
அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டுன்னு சொல்லுவோம். மெமரி கார்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெமரி கார்ட்ஸ், ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ரோமால் வந்து ஆனது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்லக்கூடிய ஆர்டினோலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ரோம் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 2 கேட்டகரிஸ் ஆஃப் ரோம். ஸோ இந்த ரோமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரோமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிஎல்டிஸ்ன்னு சொல்லுவோம். பிஎல்டி. ஸோ பிஎல்டின்னா என்ன? ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ். ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸ். ஸோ அப்போ ரோம்ன்றது ஒரு டைப் ஆஃப் பிஎல்டிஸ். ஸோ உள்ள பிஎல்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கும். அதே போல் நிறைய லாஜிக் கேட்ஸோட உள்ளே இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் பிஎல்டிஸை பற்றி. பட் ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஸோ இந்த பிஎல்டின்றது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இதுவும் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்போ ரோம்ன்றது ஒரு டைப் ஆஃப் பிஎல்டி. ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன பிஎல்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎல்டிஸில் ப்ரோக்ராமபிள் லாஜிக் டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரோம் வருது. ப்ரோக்ராமபிள் ரோம்ன்றது ஒரு டைப் ஆஃப் பிஎல்டி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஏஎல், ஸோ ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஏ ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஜிஏன்னு சொல்லுவோம். எஃபிஜிஏ ஃபீல்ட் ப்ரோக்ராமபிள் கேட் அரேன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இதெல்லாமே வந்து பிஎல்டிஸ். அப்போது ரோம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைப் ஆஃப் பிஎல்டி. ஸோ பிஎல்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரோம்ன்றது வந்துடும். ரோம்ன்றது பிஎல்டிஸில் வந்துடும். ஸோ இந்த பிஎல்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஈவன் நம்ம இதை வச்சு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். பிரோம், பிஏஎல், பிஎல்ஏ, ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மெமரிஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெமரிஸை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஸோ கம்மிங் வரக்கூடிய கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஎல்டிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெமரிஸ் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிரோம், பிஏஎல், பிஎல்ஏ பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.